श्रीमान् वेङ्कटनाथार्य पितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरम्पराये நமஹ. இப்போ கேவலாண்மையி அப்படின்னு நையாயிகால் சொல்றது அதை கண்டனம் பண்ணியிருக்கார். இப்போ அவ சில கேள்வி கேட்கிறா நம்மளை பார்த்துட்டு, இது ஏன் இந்த மாதிரி கண்டனம் பண்றீங்கோ? எப்படி மீமாம்சா சாஸ்திரமோ வேதங்களோ அங்கங்களோ அவைகள்லாம் எப்படி வித்யாஸ்தானங்களா இருக்குதோ அத மாதிரி தானே இதுவும் நியாயசாஸ்திரமும். அதை நீங்க இது பண்ணலாம், கண்டிக்கலாம். ஏன் கண்டிக்கிறீங்க இது மாதிரி அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறான். அதற்கு சுவாமி பதில் சொல்ற. இதுல சில தத்துவங்கள்லாம் சாதிக்கிற தத்துவங்கள்னாக்கா எதுக்கும் நியமம் சொல்லாதீங்க, நிர்பந்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சாதிக்க போறேன். வித்யாஸ்தானங்கள் அப்படிங்கிறது 14 அப்படின்னு சொல்றார். 4 வேதங்கள், 6 அங்கங்கள், எது சாம அதர்வ வேதங்கள், அதுக்கப்புறம் சிக்ஷா, வியாக்கரணம், சந்தக, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இப்படி 6 வேதத்தினுடைய அங்கங்கள். 6 நாளும் 10 ஆயிடுச்சு. அதன் பிறகு புராணம், நியாயம், மீமாம்சா, தர்மசாஸ்திரம், இந்த 4 சேர்ந்து 14. அப்போ 4 வேதங்கள் இந்த மாதிரி வித்யாஸ்தானங்களா இருக்குது. அதாவது தர்மத்திலிருந்து பிறழாம இருக்கணும். அதனால அத இந்த 4 வேதங்கள் தான் பிரதானம். ஸ்ருதி ஸ்மிருதியில் மமையவாஜ்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தோபின வைஷ்ணவா அப்படின்னு விஷ்ணு தர்மோத்தரம் சொல்றது. தேசிகன் இதை உதாரிச்சிருக்கார் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில். அதனால ஸ்ருதியோ ஸ்மிருதிகளோ இதெல்லாம் எம்பெருமானுடைய ஆக்ஞைகள் தான். இந்த ஆக்ஞையை யாருமே மீறக்கூடாது. அதை மீறினான்னு வச்சுக்கோங்க, அவ ஆக்ஞா சேதியா மாறிடுறார், ஆக்ஞைய வெட்டறவ ஏறவ. அதனால அவ துரோகி அப்படிங்கிறது சொல்லமாட்டேன். எனக்கு துரோகி அவள்லாம் என் துரோகியா போயிட்டதுனால என்னுடைய பக்தனா இருந்தா கூட நான் அவனை ஒத்துக்க மாட்டேன், வைஷ்ணவனே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறது சொல்லமாட்டேன். அதனால இந்த வித்யாஸ்தானங்கள் 4 வேதங்கள் பிரதானமா, அதன் பிறகு வேத அங்கங்கள் 6, அவைகள் இல்லாம இவைகளை தெரிஞ்சிக்க முடியாது, வேதார்த்தத்தை தெரிஞ்சிக்க முடியாது. ஜோதிடம்லாம் கால நியமத்தை சொல்லும். இத மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் சொல்லும். வியாக்கரணம் சப்த நிஷ்பத்திய சொல்லும், நிருக்தம் சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி சொல்லும், சந்தஸ் வேதத்தினுடைய புத்தகங்கள் மீட்டர் வெண்பான்லாம் சொல்றமே அந்த மாதிரி செய்யுளுடைய வகைகளை சொல்லணும். அத மாதிரி சிக்ஷா அப்படின்றதும் நிறைய சிக்ஷா இருக்கு, சிக்ஷா சிக்ஷா எல்லாம் இருக்கு. இத மாதிரி 6 அங்கங்கள் இருக்கு. ஆக இவைகள் 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புராணங்கள், புராணங்கள்னா உபபிரமணங்களா இருக்கு. அதே மாதிரி நியாய விஸ்தரம், நியாயசாஸ்திரம் அதுலதான் கவர்ப்போம். அடுத்தது மீமாம்சா சாஸ்திரம். இந்த மீமாம்சா சாஸ்திரம்ங்கிறது ஜெயமணி பண்ணின தர்ம மீமாம்சா, பாதராயணரான வியாசர் பண்ணின பிரம்ம மீமாம்சா. இந்த 2 மீமாம்சையுமே ஒரே சொல்லால் சொல்லப்பட்டது. பொதுவா மனு முதலானவெல்லாம் மீமாம்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால 2 சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரம்னுட்டு சுகப்பிரகாசிகள்லாம் சாதிச்சிருக்கார், தேசிகனும் சாதிச்சிருக்கார். 2 மீமாம்சா சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரம். அத்வைதிகளோ துவைதிகளோ அதை ஒத்துக்கல. ஆனா நம்ம சித்தாந்தத்துல ஐக்கிய சாஸ்திரம் ஒத்துருக்கோம். அதனால புராணம் என்ன, நியாயம் என்ன, மீமாம்சை என்ன, அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம், மாணவ சாஸ்திரம், மனு முதலானவாள் எல்லாம் சொல்றாங்க இல்லையோ, அந்த தர்மசாஸ்திரம்
இவைகள் 14 வித்யாஸ்தானங்கள் சொல்றது. அதுல நியாய விஸ்தரக நியாயம் அப்படின்னு சொல்லிடும். அதை இப்ப இவ என்ன கேட்கிறான் நியாயிக்காள், வித்யாஸ்தானங்கள்ல நியாயமும் ஒன்னும் இல்லையோ? அப்படி இருக்குச்சு அந்த நியாய சாஸ்திரம் பண்ணினது அக்ஷபாதர். அக்ஷபாதர்னாக்கா கௌதமருக்கு அக்ஷபாதர்னு பேரு. அவர் பண்ணினது. அதனால அவர் பண்ணினதை போய் நீங்க கண்டிக்கிறேன்றீங்களே, நியாயம்? கண்டிக்க கூடாது. அதை கண்டிக்க கூடாதுன்றதுனால ஏன்னா ரிஷிகள் சொன்னது, அதுவும் வித்யாஸ்தானங்களாக ஒத்துக்கப்பட்டது இந்த நியாய சாஸ்திரங்கிறது. வித்யாஸ்தானங்களா இருக்கிற சமயத்துல அந்த வித்யாஸ்தானத்தையே நீங்க கண்டிக்கிறேன்றீங்களே, நியாயமா? அதை எப்படி கண்டிக்கலாம்? அதை நிரசனம் பண்ணிட்டாக்க அப்போ ஒரு வித்யாஸ்தானம் சர்வாஸ்தானம் அழிஞ்சு போயிடுமே, அது தவறு இல்லையா? அதனால இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? இதுல நிறைய கேள்விகள்லாம் வரும். புராணம் சொல்லிட்டு போயிடுத்து. புராணம் சொன்னாக்க அப்போ புராணம்ன்றது 18, உபபுராணங்கள் 18. அதுலயே நம்ம விரிவா என்ன பண்ணிட்டாக்கா சாத்விக புராணங்கள்லாம் வைஷ்ணவ புராணங்கள், ராஜச புராணங்கள்லாம் சதுர்முக பிரம்மா விஷயமானது, தாமச புராணங்கள்லாம் சிவ விஷயமானது அப்படின்னுட்டு பண்றக்கா. அதுவும் வாக்கியங்களா பின்னாடி விசாரம் பண்ண போற வரப்போகுது. இதே புத்தி சரத்துல இதெல்லாம் வரப்போறது இங்க. அதனால நீங்க இந்த இந்த மாதிரிலாம் ஒண்ணுத்த ஒத்துக்குவீங்க, இன்னொன்னுத்த ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இது என்ன நியாயம் அப்படின்லாம் கேள்வி வர்றது. அதற்கு சமாதானம் சொல்லிதானே ஆகணும். அதனால வித்யாஸ்தானம்ன்றது நாங்க சாதாரண மனுஷா சொல்லல, மகர்ஷிகள் அவ எல்லாரும் வேத திரஷ்டாக்கள், வேதத்தை நேர சாட்சாத்கரிச்சவா. அப்படி சாட்சாத்கரிச்சவளா இருக்கிறதுனால அவ சொல்றது ஏத்துட்டுதானே இருக்கணும். அதனால நீங்க நியாய சாஸ்திரத்தை கண்டிக்கிறதுன்றது எப்படி? இந்த அனுமான விஷயத்தெல்லாம் கண்டிக்கிறது தவறு இல்லையா அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறான். அதற்கு பதில் சாதிக்கணும். அப்போ பதில் என்ன சாதிக்கிற, இங்க நியாயம்னு சொல்றது, நியாய விஸ்தரம் நியாய சாஸ்திரம் சொல்றது அது உண்மைதான். ஆனா அந்த நியாய சாஸ்திரத்தை நீங்க கௌதமர் சொன்ன நியாய சாஸ்திரம் நீ எடுத்துக்கிறீங்க, அதை எடுத்துக்க கூடாது. வேதாந்தம் ஆத்தியாத்மிக சாஸ்திரம் சொல்றோம் வேதாந்தத்தை. அந்த வேதாந்தத்துக்கு விருத்தமாக எது இருக்கோ அதை ஏத்துக்க வேண்டாம், அதை ஏத்துக்க வேண்டாம். நேத்தியோ சொன்னோம், பரமாணு காரணவாதத்தை இவ ஒத்துக்கிறார். பரமாணு காரணவாதம்ன்றது வேதம் சொன்னது அல்ல. வேதத்துல பரமாணு காரணவாதம் சொல்லப்படல. வேற என்ன சொல்றது? பிரம்ம காரணவாதம் தான் வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேதத்துல பிரம்ம காரணவாதத்தை சொல்லும் பொழுது நீங்க பிரம்ம காரணவாதத்தை விட்டுட்டு பரமாணு காரணவாதத்தை ஏத்துக்கிறீங்க. அந்த மாதிரி ஜீவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஞானஸ்வரூபன். இதெல்லாம் ஜீவசரத்துல வந்திருக்கு. ஞானீக சுரூபனா இருக்கான், ஞானீக குணகனா இருக்கான். ஞான குணகன், ஞான சுரூபன். அதாவது தர்மபூத ஞானம் அது ஞான சுரூபம். அது தர்மபூத ஞானம் ஞான குணகன். இது தர்ம ஞான சுரூபன்றது அந்த பிரத்யக்ஷம் சொல்றோம் பாருங்க, அது இந்த ரெண்டுத்தையும் உடையவன்னு சாஸ்திரம் சொல்றது. நாம நிறைய பார்த்திருக்கோம் அதெல்லாம். அந்த மாதிரி சொல்லும் பொழுது இங்க அத மாதிரி நீங்க ஒத்துக்காம ஆகந்துக சைதன்யம்னு ஒத்துட்டு இருக்காப்பா. ஆகந்துக சைதன்யம்னுட்டு அந்த மாதிரி எங்க ஆகந்துக சைதன்யம்னா அவ நையாயிக்கா சொல்ற, ஒருத்த பேசிட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கோம். நம்ம முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல பேசுறோம், பேசிச்சு ஞானபூர்வகமா பேசுறோம். அதையும் ஒருத்தன் அடிக்கப்பட்ட மாதிரி தூங்குறான். அப்ப அவனுக்கு ஞானம் வேலை செய்யல. ஞானம் வேலை செய்யாததுனால அப்ப ஞானம் இல்லை, சைதன்யம் இல்லை. முழிச்சுட்டு தான் சைதன்யம் இருக்கு. அதனால ஆகந்துக சைதன்யம் தான் இங்க. ஆகந்துக சைதன்யம் தான் இருக்கே தவிர்த்து நிரந்தரமான ஞானம்ன்றது இவனுக்கு கிடையாதுன்னு அவ சொல்லிருக்கா. அதனாலேயே அவ என்ன பண்றா,
மோக்ஷஸ்வரூபமானது பாஷாண கல்பம்ன்ற ஒரு ஜடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் மோக்ஷஸ்வரூபம் அப்படின்லாம் அவ சொல்ற நையாயிக்கார். இதெல்லாம் வேத விருத்தமானது. நேற்று அதுதான் சொன்னோம். நியாய சித்தாந்தத்துல சுவாமி கண்டனம் பண்ணும் பொழுது வேத விருத்தமா வேதத்துல சொல்லப்படாதத எதை கல்பிக்கிறாளோ அதை கண்டனம் பண்றோம். வேதம் சொன்னதை நாங்க கண்டனமே பண்ணல. வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறோம். வேதத்துக்கு விருத்தமா இவா சொல்றா. அதனால கௌதமர் சொன்ன அந்த இது இருக்கு பாருங்க நியாய சாஸ்திரம், அததான் வித்யாஸ்தானம்னு சொன்னதா நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கூடாது. சரி, அப்படியானா வேற எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா பகவன் நாதமுனிகள் அவர் என்ன பண்ணார், நியாய தத்துவம்னு எழுதியிருக்காரு. யோவேத்தி யுகவத்சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷ்மகே அப்படின்னு எடுத்திருக்காரு சுவாமி. தேசியன் உதாரிக்கிறார். பெரிய கிரந்தம் அது கிடைக்கல நம்மளுடைய தௌர்பாகியம். நிறைய இடத்துல நியாய சித்தாந்தத்துல சர்வார்த்த சக்தின்னா அதெல்லாம் எடுத்து காமிக்கிறார் சுவாமி தேசியன். அதனாலதான் உகந்த கிரந்தம் அது. முழுக்க முழுக்க வேதம் உபனிஷத் அதையே ஆசிரியச்சிருக்கோம். வேதத்தை கொண்டே எல்லாம் சொல்லப்பட்டதா இருக்கும். அதனால அததான் நாம எடுத்துக்கணுமே தவிர்த்து அக்ஷபாதர் சொன்னது, அக்ஷபாதர்னா கௌதமர், அவர் சொன்னதை எடுத்துக்க கூடாது. சூத்திரக்காரன் என்ன பண்றக்க வியாசர் 2வது அத்தியாயம் 2ஆம் பாதத்துல முதல் அதிகரணம் ரச்சனானுபவத்து அதிகரணம், அதுல சாங்கிய மதத்தை கண்டனம் பண்ற. 2வது அதிகரணம் மகத்தீர்க்காதிகரணம்னு பேரு. அந்த மகத்தீர்க்காதிகரணத்துல வைசேஷிகால கண்டனம் பண்ற. வைசேஷிகால கண்டனம் பண்ணும் பொழுது ஒரு சூத்திரம் பண்ற, கடைசி சூத்திரம் 7 சூத்திரங்க. அந்த 7 சூத்திரங்கள்ல கடைசி சூத்திரம் அபரிக்கிரகாச்ச அத்தியந்தம் அனபேக்ஷா. அபரிக்கிரகாச்ச அத்தியந்தம் அனபேக்ஷா. அபரிக்கிரகம்னா இந்த வைசேகிக பட்சம் இருக்குதே, இத சிஷ்டா எல்லாம் பரிகிரகிக்கல. பரிகிரகிக்கல, அவ ஒத்துக்க மாட்டேன்ற வைசேகிகா சொன்னது. அதனால அத்தியந்தம் அனபேக்ஷா. சாங்கியனை கூட ஒத்துக்கலாம். சாங்கியன் என்ன பண்றான்னா வேதம் சொல்றது சொற்காரியவாதத்தை ஒத்துட்டு இருக்கான், சுதந்திர மானியத்தை ஒத்துட்டு இருக்கான். அதனால அவன் பட்சத்தை கூட ஒத்துக்கலாம். ஆனா இந்த வைசேகிகனுக்கானே அவனை சர்வாத்மா பகிஷ்கரிக்கணும், சர்வாத்மா பகிஷ்கரிக்கணும், அவளை அங்கீகரிக்கவே கூடாது அப்படின்னு சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். நம்ம ராமானுஜரோ அவன்லாம் சொல்லல, சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். சூத்திரக்காரரே சொல்லிட்டதுனால வைசேகிகால சர்வாத்மனா ஏத்துக்க கூடாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதுவும் சாதிச்சிருக்காரு. அதனால வைசேகிக பட்சத்தை ஸ்பஷ்டமா சொல்லியாரு. சுவாமி தேசிகன் என்ன பண்ண அதிகரண சாராவளியில வைசேகிகனை கண்டனம் பண்றாரோ இல்லையோ, அது சொல்லச்ச கணச்சரண 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 தமனாத்து கணச்சர தமனாத்து அக்ஷபாதானுயாசாக அப்படின்னு சாதிச்சிருக்காரு. வைசேகிகனை கண்டனம் பண்ணதுனால அக்ஷபாதரான கௌதமரான சொல்லப்பட்ட நியாயசாஸ்திரமும் கண்டிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க. சூத்திரக்காரன் சூத்திரம்னா என்ன அர்த்தம், சூச்சதை சூச்சதை சூச்சதைன்னா அப்படியே குறிப்பிடுவோம், அவ்வளவுதான். ஹின்ஸ் மாதிரிதான் கொடுப்பா. நாம தான் அதனுடைய சாரத்தை எடுத்துக்கணும். சாங்கியனை கண்டனம் பண்ணார். அதனால யோகா அந்த மாதிரி அப்பே
சுவாமி அடியன் அடியன் விட்டு விட்டு வருது அடியன் 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 விட்டு விட்டு வருது அடியன் அந்த கிரந்தம் முதலானவைகள் எடுத்துக்கணும். அதுக்கு அனுசரிச்சுதான் ஆளவந்தார் சாதிச்சது. இது அத்தனை அனுசரிச்சுதான் எம்பெருமானார் சாதிச்சது. அதனால இந்த கிரந்தங்களிலே எடுத்திருந்தா போரும். இதை விட்டுட்டு எதுக்கும் நீங்க அக்ஷபாதர் சொன்னதை எடுத்துக்கிறேன் அதுதான் பிரமாணம் அப்படின்னு சொல்றீங்க, அது வேண்டியது இல்லை. அடுத்தது அவ இன்னொரு கேள்வி கேட்கிறா. சரி, நீங்க சொல்றதுப்படி ஒத்துண்டாக்கா இது விபரீதமா இருக்கு. அக்ஷபாதன்றது யாரு அப்படின்னா இவர் கௌதமர். அவர் யாருன்னா பெரிய ரிஷி. அவர் பெரிய ரிஷி. அந்த மகரிஷி சொன்னது அது. தர்மசாஸ்திரம்லாம் பண்றார் அவர். அதனால அவர் ஸ்மிருதிகள்லாம் அவர் பண்றார், சூத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கார் அவர். அதனால ரிஷியா இருக்கார், அவரை ஏத்துக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க ஒரு மனுஷர் சொன்னதை எப்படி எடுத்துக்க முடியும்? இவர் பகவான் நாதமுனிகள்ன்றவர் மனுஷர் தானே, அவர் ரிஷி இல்லையே. அதனால அதை எப்படி எடுத்துக்க முடியும் உங்களால அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறான். ரிஷிகள் சொன்னதுதானே சரி, மனுஷால் சொன்னதை போய் எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ரிஷிகள்லாம் வேதத்தை சாட்சாத்கரிச்சவா. வேதத்தை சாட்சாத்கரிச்ச ரிஷிகள் சொல்றதை ஏத்துக்கணுமே தவிர்த்து ஏதோ ஒரு வேதம் 2 வேதம் அத்தியனம் பண்ணினவா அப்படிப்பட்ட மனுஷியால் சொன்னதை போய் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவ கேட்கிறார். அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற, அப்படி பார்த்தோம்னாக்க எல்லா சாஸ்திரங்களுமே ரிஷிகள் பண்ணினதுதான். வேதாந்தத்தை பாதராயணர் பண்ற, மீமாம்சைய ஜெய்மினி பண்ற, நியாய சாஸ்திரத்தை கௌதம மகர்ஷி, கணாத மகர்ஷி வைசேஷிக தரிசனத்தை, அது மாதிரி யோக தரிசனத்தை பதஞ்சலி மகர்ஷி பண்றிருக்க. அத மாதிரி இந்த இது இருக்குது நியாய சாஸ்திரத்தை கௌதமர், சார்வாக மதத்தை அங்கிரச பண்ற பிரகஸ்பதி பண்றார். அவரோ தேவதைகளுக்கே குரு, தேவகுரு. தேவகுருவான அவர் சார்வாக மதம் லோகாயதிக மதத்தை அவர் புரோட்சிச்சிருக்கார். சரி, அப்ப அவர் ரிஷி தானே. ரிஷி சொன்னதை ஏத்துக்கணும்னாக்க அவர் தேகமே ஆத்மான்ட்டார், வேதமே வேண்டான்ற, வேதம் சொன்னதை பண்ணாதீங்கன்ற. அப்ப அவர் சொன்னதை எதுக்கலாமா? அது சரியா இருக்குமா? அதனால அது எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க அத? அதனால ரிஷி சொன்னாதான் பிரமாணம்னாக்க ரிஷி சொல்றது இப்ப கண்டனமே பண்றாளே. சார்வாக மதத்தை கண்டனம் பண்றோம். கபிலர் பெரிய மகர்ஷி, ரிஷி பிரசூதம் கபிலம் அப்படின்னு வேதமே கொண்டாடுறது. அவர் சொன்னதையும் நம்ம கண்டனம் பண்றார், சூத்திரக்காரரே கண்டனம் பண்ற. அதனால இவர் ரிஷி சொன்னதை இன்னும் ரிஷியே கண்டிக்கிறாரே, அதை எப்படி சொல்ல முடியும்? அதனால ரிஷி பண்ணாதான் ஏத்துக்கணும்னு கிடையாது. சுவாமி என்ன பண்றக்க நியாய பிரசித்தி பண்றக்க. நியாய பிரசித்தி பண்ணும் பொழுது சுவாமி கேட்கிறார், அது என்ன ரிஷிகளே பண்ணணும்னுட்டு ஏதாவது நிர்பந்த ராஜா ஆக்கி இருக்குதா? ரிஷிகள் தான் சூத்திரம் பண்ணணும்னுட்டு நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தேசிகனே சூத்திரம் பண்றாரு நியாய பிரசித்தியில. சுவாமியே அந்த மாதிரி தன்னம்பிக்கை, அப்படிப்பட்ட ஞானம் சுவாமிக்கு. அதனால அதை கொண்டு தானே சூத்திரங்களை அனுகிரகிக்கிற தேசிகன். அப்படி இருக்கு, ரிஷிகள் தான் பண்ணணும்ன்றது கிடையாது. சரி, ரிஷிகள் பண்ணினா அந்த ரிஷி பண்ணின சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றவா யாரு? பாஷ்யம் யார் பண்றா? பாஷ்யம்ன்றது பாணி மாதிரி பண்ண, அதுக்கு பதஞ்சலி பாஷ்யம் பண்ற. கணாதர் பண்ணினார், அதுக்கு பிரசஸ்தபாதர் பண்ற. இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும்
ஒருத்தர் சூத்திரம் பண்ற, சாதாரண மனுஷா பாஷ்யம் பண்ற. அதெல்லாம் போகட்டும். ஆனானப்பட்ட பிரம்மசூத்திரங்கள், அந்த பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் பண்ணினார், சுவாமி எம்பெருமானார் பண்ணினார், ஆனந்த தீர்த்தர் பண்றார், இப்படி எத்தனையோ மகன்கள் பண்றார். இவாள்லாம் சாதாரண புருஷால, ரிஷி இல்லதான், ஆனால் அவதார புருஷாள். இவாள்லாம் பண்றா, அதை நீங்க ஏத்துக்க மாட்டியா? அப்போ அது மட்டும் இல்ல, அந்த பாஷ்யம் இருக்குதே, பாஷ்யத்துக்கு அடுத்தபடி சூத்திரம் பாஷ்யம், அதற்கு அடுத்தது வார்த்திகம் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்திகம் இருக்குது இல்லையோ, அது என்னென்ன சொல்லுவாருனாக்கா, வார்த்திகத்துல உக்தம், அனுக்தம், துருக்தம் மூணுத்தையும் சொல்லணும். சூத்திரகாரரோ பாஷ்யக்காரரோ என்ன சொல்றா, அவ சொல்லாதது என்னது, சொன்னதையும் சொல்லணும், சொல்லாததையும் சொல்லணும். துருக்தம், தவறா சொன்னதையும் எடுத்து காமிக்கணும். இப்போ தவறா சொன்னதையும் எடுத்து காமிக்கிறது வார்த்திகம். அப்படின்னா அந்த வார்த்திகத்துக்கு எவ்வளவு மகிமை, எவ்வளவோ வார்த்திகம் இருக்கு. நம்ம வேதாந்தத்துக்கு வார்த்திகம் இல்லை. சுவாமி தேசிகன் தத்துவீக பண்ணதே அதனாலதான், தானே காமிச்சு கொடுக்குறாரு ஒரு இடத்துல. லோகேத்யாதி பாஷ்யஸ்ய ஷடத்தான் சொல்லி தத்துவீகையில தசார்த்தான் அபிதத்மேன்னு வரும். அசாதுத்யாதி பாஷ்யஸ்ய ஷட தசாப்தான் அபிதத்மஹே அப்படின்னு தேசிகன் அவன் 6 அர்த்தம் சொல்ற வார்த்திகத்துல குமார்ல பட்டர். நானு 10 அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. 10 அர்த்தம் சாதிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்திகம்ன்றது என்னன்னாக்க, சொன்னது சொல்லாதது தவறாக சொல்லப்பட்டது, அது சூத்திரக்காரர் சொன்னாலும் சரி, அல்லது பாஷ்யக்காரர் சொன்னாலும் சரி, அல்லது இதர மதஸ்தால் சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறது அது. அதையும் பிராமணிகாலான எல்லா ஆச்சாரியாலும் அதை பிராமணிகமா உச்சுன்னு இருக்கா. அதனால அது வேண்டாம் ஆயிடும் அப்படின்னாக்கா, அது இல்லைன்னா பண்ணவே வேண்டியது இல்லை. அது வார்த்தையும் கூட இப்ப வானான்னு சொல்ல முடியாது, ஆயிடும். ஆனால் லோகத்துல எல்லாம் உண்டு. வார்த்தைக்காரர் ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்காரன் இருக்கா. சுவாமி தேசிகனுக்கு குமார பட்டர் மீமாம்சா வார்த்தைக்காரர். எல்லா சாஸ்திரத்துக்கும் வார்த்தைக்காரால் இருந்தாலும் பொதுவா சாஸ்திரக்காரால் வார்த்தைக்காரர் சொல்ற அப்படின்னு சொன்னாக்கா குமார பட்டர் தான் வார்த்தைக்காரன் பேர். எல்லா வார்த்தைக்காரால் இருந்தா கூட பட்ட குமார மீமாம்சா வார்த்தைக்காரர், அவருக்குதான் வார்த்தைக்காரர் பேர். தேசிகன் அங்கங்க ஆகும் பகுச்சனம் போடுவார். அவர் மதத்தை கண்டனம் பண்ணுவார். மீமாம்சா மதத்தையோ அவர் இப்ப குமாரில பற்றி சொல்ற விஷயத்தையோ கண்டனம் பண்ணுவார். குமாரிட குபாஷிதைலாம் சொல்றார். ஆனால் அவருடைய ஞானத்தை கொண்டாடுவார். ஆகுஹு பிராகுன்னு பகுவச்சனம் போடுறாரு சுவாமி தேசிகன். ஆக அப்படின்னா ஏகவச்சனம், ஆகுஹு அப்படின்னா பகுவச்சனம். இத மாதிரி அவர் சொல்கிறார்கள் அப்படின்னு பகுவச்சனத்துல சாதிக்கிறார் சுவாமி. அப்படின்னா அந்த வார்த்தைக்காரர் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா. அதனால அந்த வார்த்தைகள்லாம் வியர்த்தமா போயிடும். ஏன்னா மனுஷால் பண்ணலையே, அதாவது ரிஷிகள் பண்ணல, மனுஷால் தானே பண்றா. மனுஷால் பண்ணதுனால அது ஏற்றுக்கூடாதுன்னு ஆயிடும். அதனால வார்த்தை இவாதான் பண்ணணும் அப்படின்றது கூடாது. அந்த மாதிரி நியமங்கள் எல்லாம் சொல்லாதீங்க. எங்கேயும் நியமம் வராது, நியமம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, யார் சொன்னாலும் சரி, யுக்தியுக்தம் வச்சோ கிராஹ்யம் பாலாதிக்கு சுகாதபி, சரியான தகுந்த வார்த்தை யாராவது பேசுறான்னா, அது குழந்தை பேசினாலும் சரி, கெட்டி பேசினாலும் சரி, சரியா பேசினாக்கா அதை ஏத்துட்டுதான் ஆகணும். அதே பெரிய பண்டிதாளா இருந்தா கூட சரி, தவறா பேசினாக்கா அதை கண்டனம் பண்ணிடணும். அதனாலதான் கணாதமர் சொன்னதை கண்டனம் பண்றோம், கௌதமர் சொன்னதை கண்டனம் பண்றோம். சுவாமி வைசேலிக கண்டனம் பண்ணாரு, இதுல கண்டனம் பண்ற பரமத பங்கத்தெல்லாம் நியாய தரிசனத்தை கௌதமர் சொன்னதை சொல்லும் பொழுது கோது கலைகிறோம் அப்படின்னு தான் சாதிச்சிருக்கார் பரமத பங்கத்துல. கோது தோஷம்,
தோஷத்தை உண்டு எடுத்துடுறோம். அதுல இருக்கிற அவ சொன்ன தோஷங்களை மட்டும் தள்ளிட்டு மீதி எதை எதை ஒத்துக்கணுமோ அதை ஒத்துக்கணும் அப்படின்னு தான் திருவள்ளுவர். அதனாலதான் நியாய பரிசுத்தின்றதே பண்றாரு சுவாமி. பரிசுத்தி தான் பண்றாரு. தோஷங்களை களைஞ்சி அதுல தேவையானதை வந்து சொல்றாரு. ஏன்னா அந்த நியாய தரிசனத்துல பிரதமம் ஆன்மீகம், திடீயம் ஆன்மீகம் எல்லாம் சொல்லுவார். முதல் நாளுக்கு ரெண்டாவது நாள் சொன்னது ஆன்மீகம்னா முதல் நாள் சொல்றது ரெண்டாவது நாள் சொல்றதுன்ற மாதிரி. அந்த மாதிரி சுவாமியே இங்க ஆன்மீகம் தான் சொல்றாரு. அத மாதிரியே நியாய பிரசித்தின்றது பேரு. அதனால தோஷத்தை களைகிறார்கள், அவ்வளவுதான். அதனால அது சொல்றதுன்றது தப்பு இல்லையே. ஆகையினால ரிஷிதான் பண்ணணும் அப்படின்னு நிர்பந்தம் கிடையவே கிடையாது. ஆக இந்த நியாயசாஸ்திரம்ன்றது 14 வித்யாஸ்தானங்கள் அதுல ஒண்ணு அப்படின்னு சொன்னா கூட அந்த நியாயசாஸ்திரம் இவர் சொன்னதா எடுத்துக்காதீங்க. பகவன் நாதமுனிகள் முதலான அனுகிரகித்ததான் ஏற்றுக்கணும். அப்படியானா இது கௌதமர் சொன்னது எப்போ, பகவன் நாதமுனிகள் சொன்னது இப்பதானே, அப்படின்னு அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதற்கு மூலம் எதுன்னு பாருங்க. கொத்திமங்கலம் சுவாமி கிட்ட ஒரு முறை ஏதோ ஒரு விஷயமா கேள்வி வந்தது. அப்ப அந்த சுவாமி சாதிச்ச மைசூர்ல எழுந்தார். இங்க பாரு, இந்த மாதிரி 2 கட்டாங்க கேள்வி எல்லாம் கேட்காத, அப்படின்னு போய் கேட்கிறேன் தனியா. 2 கட்டாங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு. இல்லடியே இது சந்தேகம் வருதுன்னு. அப்படி இல்லப்பா, நம்ம கிட்ட 2 கட்டான்னா இந்த அர்த்தம் அவர் சொல்றது. நம்ம கிட்ட இருக்கிற கிரந்தங்கள்லாம் குறைஞ்சபட்சம் 1000-1500 வருஷத்துக்கு கிரந்தம் தான். அதுக்கு முன்னாடி பேர்பட்ட மேதாவிகள்லாம் இருந்திருக்கா, எவ்வளவு பரிசிரமப்பட்டிருக்கா. அவ கிரந்தங்கள்லாம் ஒண்ணுமே நம்ம படிக்கல. ஒண்ணுமே படிக்காததுனால எது எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. எது எங்க இருக்குன்னே தெரியாது. அதனால நமக்கு எதையுமே தெரியாம ஏதோ சில கிரந்தங்கள் இருக்குது, அதை கொண்டு இதை வந்து தெரிஞ்சுட்டு 2 கண்டாந்தனமா இவ்வளவுதான் இருக்குது அவ்வளவுதான் இருக்குது, இப்படி எப்படி கேட்கலாம் அப்படி எப்படி கேட்கலாம்னு கேட்க கூடாது. இருக்கிறத கொண்டு சாமரஸ்யம் பண்ணுங்க. இல்லாத போனா எல்லாம் விரோதமா போயிடும். அதனால நம்ம கிட்ட இருக்கிற கிரந்தங்கள் அதை கொண்டு விதண்டாவாதமோ புதர்க்கமோ பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணுங்கோ, தேடுங்கோ, எப்படி எப்படி இருக்கும்னு மேல 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 பார்த்துட்டே போங்கோ. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தூக்குத்தனமா கேள்வி வரக்கூடாது அப்படின்னு சாதிச்சார். அதனால எவ்வளோ கிரந்தங்கள் வந்திருக்கலாம், எத்தனை திருஷ்டிகள், எத்தனை ஞான விஷயங்கள், எத்தனை ஆராய்ச்சிகள், ஆய்வுகள், அதை அத்தனை யாரால பார்க்க முடியும். அதனால இந்த நியாயசாஸ்திரம்ன்றது இங்க சொல்லது நியாய தத்துவத்தை சொல்றதான் எடுத்துக்கணும். அது அதனால எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா அக்ஷபாதரான கௌதமர் சொன்னதான் எல்லாரும் ஒத்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்குதா. அது தப்பு. அதையே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ராஜாக்கியான்னு கேட்கிறார் கொத்திமங்கலம் சுவாமி. இந்த கண்டத்தான் ரிஷிகள் சொன்னதுதான் எடுத்துக்கணும், இன்னொருத்தர் சொன்னதை எடுத்துக்க கூடாது அப்படின்றத ராஜ ஆக்கியா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா கண்டனம் பண்ணதெல்லாம் ரிஷிகள் சொன்னதே கண்டனம் பண்றாளே. சூத்திரக்காரரு சில இடங்கள்ல ஜெய்மினிய கொண்டாடுறார், சில இடங்கள்ல ஜெய்மினிய கண்டனம் பண்றார், சில இடங்கள்ல இந்த மாதிரி என் அபிப்பிராயம் ஜெய்மினி இப்படி அபிப்பிராயப்படுறார் அப்படின்னு சொல்றார். அத மாதிரி அவுடத்தை ஒரு இடத்துல கண்டனம் பண்றார், ஒரு இடத்துல ஏத்துக்கிறார், இன்னொரு இடத்துல ஆத்திரேயன்ற மகரிஷி அவர் சொன்னதை கண்டனம் பண்றார், பாதரி சொல்றத அவரும் மகரிஷி அவர் சொல்றதையும் கண்டனம் பண்றார், ஆஸ்பனஸ்தர் சொல்றதை கண்டனம் பண்றார். இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல இருக்குது. காசகிருஷ்ணன் சொன்னதை ஒத்துன்னு போறார். எல்லாரும் ரிஷிகள் தான். நிறைய ரிஷிகளை இவர் வந்து இது ரெஃபர் பண்றார் சுவாமி சூத்திரக்காரர். எல்லாம் இருக்கு. ஆனா ரிஷிகள் சொன்னதுல கூட தோஷமும் சொல்றா, குணமும் சொல்றா. அதனால அக்ஷபாதர்னா கௌதமர் அவர் சொன்னதுதான் எடுத்துக்கணும் அப்படின்றது ஒன்னும் நிர்பந்தம் இல்லை. அது நிர்பந்தம் இல்லை. அதனால அவன் சூத்திரங்களா பண்றா. சூத்திரங்களா பண்ணச்ச அதுக்கு எல்லாம் அர்த்தம் புரியாது. அதுக்கோசரம் பாஷ்யம் வரும், வார்த்தையும் வரும்.
அந்த இல்லாத போனாக்கா வார்த்திகத்தெல்லாம் விட்டுடணும், தேவையே இல்லையே, வெறும் சூத்திரம் ஒண்டியே போர்மே அப்படின்னு தோணிடும். அதனால டீகா தூக்காம அபேட்சதைன்னு சொல்லுவா. ஒரு வியாக்கியானம் பண்ணா அந்த வியாக்கியானத்துக்கு இன்னொரு வியாக்கியானம் தேவை. அதே என்னத்தார் சுவாமி கிட்ட வாசிச்சுட்டு இருக்கேன். சுவாமி என்ன பண்ண, இந்த மாதிரி ஒரு பதம் இருக்கு, இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம் அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை பார்த்தார். அந்த வியாக்கியானத்தை வேற ஒரு பதம் வந்தது, அந்த பதத்துக்கு ஒரு இன்னொரு பார்த்தார். அப்ப சுவாமி சாதிச்சார், எல்லாம் டீகா தூக்காம அபேட்சைதான்பா இருக்கு, ஒண்ணு பார்த்தோம்னா இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது, ஒரே கிரந்தத்துல முடியாது, பல கிரந்தங்களை பார்த்தாதான் வரும் அப்படின்னு சாதிச்சாரு. அதனால மகர்ஷிகள் சொன்னா கூட அது தவறாக கூட இருக்கலாம். டி தாத்தாச்சாரிய சுவாமி ஒரு விஷயம் எழுதியிருக்கார், மீமாம்சா அபியுதயம் எழுதியிருக்கார். அதுல மீமாம்சா சாஸ்திர விஷயமானது, பூர்வ மீமாம்சா சாஸ்திர விஷயம், அதுல கண்டதேவாச்சாரியர்னு ஒருத்தர். அவர் என்ன பண்றக்க, கண்டதேவன் மகா தார்த்திகர், பெரிய பண்டிதர், பெரிய மீமாம்சகர். அவர் என்ன பண்ற, எல்லாரையும் அலசி பாக்குறார். சில இடத்துல பாஷ்யக்காரர் சொன்னது தப்புன்னு சொல்றாரு, அதாவது மீமாம்சா பாஷ்யக்காரர் சொன்னது தப்புன்னு. சில இடத்துல பார்த்தசாரதி மிஸ்ரர்னு ஒருத்தர், அவர் நிறைய கிரந்தங்கள் பண்ணவர், அவர் சொன்னது தப்புன்னு சொல்றார். கடைசி பட்சம் சூத்திரகாரரையே அவர் கண்டனம் பண்ற, சூத்திரகாரர் சொன்னது ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல, இதே சரியா இல்லையே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற. இதை டி தாத்தாச்சாரிய சுவாமி ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்ற மீமாம்சாபியுதயம்ன்ற கிரந்தத்துல. அதனால மனுஷாலா இருந்தாலும் சரி அல்லது ரிஷிகளா இருந்தாலும் சரி, யாரு தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லலாமா அது. அதனால அல்லது எந்த ரிஷிகள் சொன்னதும் தவறு இல்லைதான், ஆனா அதை என்ன பண்ணணும்னாக்கா தவறு மாதிரி தோணும், சில இடத்துல தவறு மாதிரி தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணணும், அதை சரி பண்ணணும். கோது களைவோமேன்னு சொன்னோ, கோது களைவோமேன்னாக்கா தோஷங்களை எடுத்துடணும், அந்த மாதிரி பண்ணுங்க. அதனால அக்ஷபாதர் சொன்ன நியாயசாஸ்திரம் எழுது, அதுக்கு சரியான விளக்கம் சொல்லணும். இதுதான் தேசிகனோ எபெருமானாரோ சுகப்பிரகாசியாச்சாரோ தேசிகனோ பண்றது. என்ன அப்படின்னாக்கா, சூத்திரகாரன் ஒரு திருவுள்ளப்பட்டு எழுதிடுவார், ஆனால் அதுக்கு வியாக்கியானம் பண்றவா இருக்கா பாருங்க, அவ குளறுபடி பண்ணி விடுவான். அவன் என்ன பண்ணிடுறான்னாக்கா, இது இப்படி இருக்கலாமோ அது அப்படி இருக்கலாமோ அப்படின்னு அவ எழுதிடுறான். அவளுடைய புத்திக்கு அனுகுணமா எழுதுறான். இன்னொன்னு, அவ சொந்த சித்தாந்தம் சிலதை வச்சுட்டு இருக்கா. இந்த சொந்த சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக சூத்திரகாரர் சாதிக்கிறதையும் மாற்றி எழுதி விட்டுடுவாங்க. அதனால இப்ப என்ன பண்ணணும்னா, சூத்திரகாரர் சொன்னதை கூட இவ தவறா சொல்லிட்டாலே, அதனால இதை மாற்றி இது பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்லணும். அது அந்த மாதிரி விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கொடுக்கணும்ன்றதுனால அந்த மாதிரி அர்த்தம் பண்ணி போலாம். அதனால இத மாதிரி போன ஸ்லோகங்கள் எல்லாம் கூட சரி இப்படிதான். இப்ப அடுத்தது ஒரு விஷயம் வரப்போறது அடுத்த ஸ்லோகத்துல. இந்த அனுமானம் இருக்கு, இந்த அனுமானங்களுக்கு எத்தனை அவயவங்கள், சுவார்த்தானுமானம் பரார்த்தானுமானம்னு ரெண்டு இருக்குது, பின்னாடி சொல்ல போறோம் அடுத்த ஸ்லோகத்துல. அதுல அவயவங்கள் எத்தனை, பரார்த்தானுமானத்துல ஒரு அவயவம் வாக்கிய ரூபமா இருக்கும், அதை சொல்லச்சே எத்தனை அவயவங்கள் இருக்கு அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சாஸ்திரகாரர் ஒரு விஷயம் சொல்றார், தத்ர பஞ்சதயம் கேசித்து துவயமன்யே வயம் திரயம் உதாகரண பர்யந்தம் எத்வோதாகரணாதிகம் அப்படின்லாம் சொல்றார். ஒருத்தர் 5 இன்னொருத்தர் 2 நாங்க 3 அப்படின்னு மீமாம்சகால் சொல்றது. அதை ஏத்துக்க போறாரு சுவாமி தேசிகன். ஆனா 5 ஒத்துனாலும் ஒத்துக்கலாம்னு சொல்ல போறாரு. இப்போ ஒருத்தர் 5 இன்னொருத்தர் 3, இந்த 2த்தையும் ஏத்துக்கிறதா 1த்தை ஏத்துக்கிறதா, என்ன 2ம் பரவாயில்ல, தப்பு இல்லை, எதுவோ இல்ல அதுவோ 2த்தையும் ஏத்துக்கோங்க. எனக்கு விரோதம் இருந்தாதான் சொல்லணும். நம்ம என்ன சொல்றோமோ அதுல அனுபபத்தி பொருத்தமின்மை இருந்ததுன்னா அதை சொல்லுங்க. இல்லாத போனாக்க அப்படியே அங்கீகரிக்கலாமே, அதனால விரோதம் ஒன்றும் கிடையாது. இததான் சாதிச்சின் வர சுவாமி தேசிகன். ஆகையினால இந்த மாதிரி
வித்யாஸ்தானங்கள் 14 அப்படின்னு சொல்றது. வித்யாஸ்தானங்கள் 14 இருந்தா கூட அதுல நியாய விஸ்தரம்னு ஒரு பதம் இருக்கு. அந்த நியாய விஸ்தரம் அப்படின்றதுனால கௌதமர் சொன்னதுதான் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது நாதமுனிகள் சாதிச்ச நியாய தத்துவத்தையே ஏத்துக்கலாம். ஏன்னா பரம பிராமாணிகமான வேதாந்த கிரந்தம் அது. இங்கேயோ அப்படி சொல்லல. நியாய விஸ்தரத்துல அக்ஷபாதர் கௌதமன் சொன்னதுல அந்த மாதிரி சொல்லல. அதுல வேத விருத்தமான அம்சங்கள்லாம் இருக்கிறதா தான் வியாக்கியாக்காரர் காமிக்கிறார். அதனால அது ஒத்துக்க வேண்டாம். இது ஒரு விஷயம் சாதிச்சார் இந்த ஸ்லோகத்துல. ரெண்டாவது விஷயம், ரிஷிகள் தான் இதை பண்ணணும், ரிஷிகள் பண்ணினாதான் பொருத்தமானது சரியானது அப்படின்னு ஒண்ணு நீங்க கற்பிக்க வேண்டாம், நிர்பந்தம் கிடையாது. ரிஷிகள் இல்லாட்டா கூட மனுஷா சொன்னாலும் தப்பு இல்லை. அதுல ஞானம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். இதுல காளிதாசன் சொல்றான், புராணங்கேவ நசாது சர்வம். பழசுன்றதுனாலயே வசந்தது இல்லை, புதுசுன்றதுனால தாழ்ந்தது அல்ல. பழசுன்றதுனால சாதுன்னு சொல்லக்கூடாது, புதுசுன்றதுனால துஷ்டம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு காளிதாசன் சொன்னா மாணவிகாக்க மித்திரத்துல. சுவாமி தேசியின் யாதாபிரியத்தை, அது யாதாபிரிய மகாகாவியம், அதுல ஒரு அழகா ஒரு மாற்றி சொல்றாரு. அது அழகா ததாத்வே நூதனம் சர்வம் ஆயத்யாம் துப்புராதனம் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எதுவும் முதல்ல வரைச்சு அது புதுசாதான் வந்தது, காலம் போக போகதான் அது பழசா மாறும். அதனால ஒண்ணு தோஷம் ஒண்ணு குணம்னு சொல்லக்கூடாது. அந்த பரீட்சாஞ்ச தரத் பஜந்தே, அத காளிதாசன் சொல்றான். சாதுக்கள் எப்படி பாப்பா தெரியுமோ, பரீட்சை. ரெண்டு வஸ்து இருக்குது, ரெண்டுத்தையும் பரீட்சை பண்ணி பாப்பா. பரீட்சை பண்ணி இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி பாருங்க. நான் சொல்றேன் மாளவிகா நாடகம், அத இது பழசு அப்படின்னு தள்ளிட, புதுசுன்னு தள்ளிடாதீங்க. பரீட்சை பண்ணுங்க. ஒண்ணு நல்லா இருக்கா பாருங்க, தவறு இருந்தாக்கா தள்ளிடுங்க, சரியா இருந்தா ஏத்துக்கோங்க. இதுதான் சாதுக்கள் பண்ற காரியம்னு காளிதாசன் சொன்னான். அதையே சுவாமி இதை சாதிக்கிறார். என்னைக்கும் புதுசா முதல்ல வரைச்சா புதுசாதான் இருக்கும், அதன் பிறகு எல்லாம் பழசா மாறிடும், போக போக பழசா மாறிடுறது, பழசா மாறிடுது. 40 வருஷம் முன்னாடி அடியன் சகசர முதல்ல விஷயம் சொன்ன 1986. அப்ப இத்தனோண்டு பையன், இன்னைக்கு அரியன் விருத்தனா இருக்கேன். அன்னைக்கும் ஒண்ணும் தெரியாது, இன்னைக்கும் ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் அக்ஷராபியாசம் மாதிரி இப்ப ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் பழசாயிட்டோம்யோ, அதனாலயே நான் வசதியா சொல்ல முடியுமா? அல்லது அன்னைக்கு நான் புதுசா இருந்ததுன்னா என்ன மட்டும் பண்ண தட்ட முடியுமா? எதுவும் கிடையாது. அது அப்படின்ற சுவாமி. அதனால இந்த புதுசு பழசெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்கோ. ரிஷிகள் மனுஷியால் அதெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்கோ. எது உண்மையா இருக்கோ சரியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எது அத மாதிரி இல்லையோ அதை விட்டுடுங்கோ. அதனால இங்க இந்த விஷயத்தையும் இங்க சாதிக்கிறது. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு, அப்படியே சூத்திரக்காரர் சொன்னதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கம் அழகா கொடுங்கோ. ஜெயமணி சொன்னதும் சரி, நையாயிகர் கௌதமர் சொன்னதும் சரி அப்படின்னாக்கா அதுக்கு சரியான விளக்கம் கொடுங்கோ. புதர்க்கத்தை வச்சுண்டோ அல்லது குதிருஷ்டியாகவோ பாஷ்யாளாகவோ நம்ம பார்க்க கூடாது. அந்த மாதிரி விளக்கம் கொடுத்து அதை ஏத்துக்கலாம். அத மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு 3 விஷயத்தை இங்க சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். வித்யாஸ்தானேஷு தர்மேஷு இஹ யத் அகணயன் விஸ்தரம் நியாயபூர்வம் தத்ராபி ஹி ஆக்ஷபாதः சைதன நியதி நியாயதத்வே அனுகம்யே நார்ஷத்வாதி பிரதானம் क्वचिदपि यदि वा वार्धिकं क्वापि युक्तं यद्वा नेयं कथञ्चित् निखिलमपि न किं
நிர்வகந்தேவ மன்யே அப்படின்னு சாதிக்கிறது. 3 விஷயம் சொன்னோம். முதல் 2 பாதத்தினால 2 வரியினால முதல் விஷயத்தை சாதிக்கிறார். 3வது வரியினால ரிஷிகள் சொன்னதுதான் பிரமாணம்ன்றது கிடையாது. 4வது வரியினால விளக்கம் சொல்லி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தர்மியேஷு வித்யாஸ்தானேஷு தர்மியம், தர்மியம்னா தர்மம், தர்மானுகுணமா சாஸ்திரங்கள் சொன்ன தர்மம் அதை அனுஷ்டிக்கிறது, அதுல பிறழாம இருக்கிறது. எது பிறழாம இருக்கிறது? இந்த வித்யாஸ்தானங்கள். வித்யாஸ்தானம் சொல்ல வந்ததே எதை சொல்ல வந்ததுன்னா தர்மத்தை தான் சொல்ல வந்தது. பாருங்க, இதான் சுவாரஸ்யம். வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு கௌதமர் சொல்றார். அதாதோ தர்ம ஜிக்ஞாசா ஜெயமணி மாதிரி சொன்னார். அதாதோ தர்மம் யாக்கியாமஹா அப்படின்னு வைசேஷிகர் கணாவர் சொல்றார். எல்லாருமே தர்மத்தை தான் சொல்றார். அந்த தர்மம் எது அப்படின்னு நிரூபிக்கிறதுல தான் ஒருத்தருக்கு சண்டை. மீமாம்சகன் கர்மா ஒண்டிதான் தர்மம்னா, யாக ஹோமாதி கர்மாதான். பதார்த்தங்களை தர்மம்னு சொன்னா நையாயிக்கன். வேதாந்திகளோ பிரம்மன் தான் தர்மம் அப்படின்றா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு போறா. அந்த தர்மம் அதுல பிறழாதது, அதுல மாறவே மாறாது. அப்படிப்பட்டது வித்யாஸ்தானங்கள். அந்த வித்யாஸ்தானங்கள்ல நியாயபூர்வம் விஸ்தரம், நியாய விஸ்தரான்னு இருக்கு. அத நியாய விஸ்தரம் ஸ்லோகத்துல ஒட்டாது. சுவாமி என்ன பண்றாருன்னா நியாய சப்தத்தை முன்னாடி வச்சுட்டு இருக்கக்கூடிய விஸ்தர சப்தம் நியாய விஸ்தரஹா அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த நியாய விஸ்தரம் இருக்குதே, நியாயபூர்வம் விஸ்தரம், நியாய சாஸ்திரத்தை ஈக அகணயன் அகணயன் எத்து, அகணயன்னா என்றா எண்ணுகிறார்கள். அதாவது கணக்கு போடுறா. 14 இதுல நியாய விஸ்தரங்கிறது ஒண்ணு, அது கௌதமன் சொன்னது, அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றா. எதை இத மாதிரி அவள்லாம் கணக்கு பண்றாளோ தத்ராபி அந்த நியாய சாஸ்திரத்துல நியாய விஸ்தரம் சொன்னது உண்மைதான், அது கௌதமர் சொன்னதுன்னு அர்த்தம் பண்றா, அதுதான் தப்புன்னு நாங்க சொல்றோம். அதனால தத்ராபி அந்த நியாய விஷயத்திலையும் நியாய தத்துவே அனுகம்யே. அனுகம்யம்னா அதை அப்படியே அனுசரிச்சு போறதுன்னு அர்த்தம். வேதத்தை வேதாந்தத்தை அனுசரிச்சு போகக்கூடிய கிரந்தம் எது? நியாய தத்துவங்கிறது. அதை தான் பின்பற்றணும். நாமும் அதை பின்பற்றி நாம பிரமாணமா நிரூபிக்கணும். அப்படிப்பட்ட கிரந்தம் நியாய தத்துவம். அதை சொல்ல வேண்டியது இருக்குச்சே. ஆக்ஷபாதகா சஹா இதி, அக்ஷபாதரான கௌதமர், அக்ஷபாதன் கௌதமருக்கு பேரு, அந்த ஆக்ஷபாத அவரால பண்ணப்பட்ட நியாய விஸ்தரம் சஹ ஆக்ஷபாதகா நியாய விஸ்தரங்கிற கிரந்தமானது சாஸ்திரமானது கௌதமரனானு சொல்லப்பட்டது. அது அப்படின்னுட்டு இது நியதிஹி நஹி, அது நிர்பந்தம் இல்லை, அதுதான் நியதி நியமம். அந்த கௌதமர் சொன்னதுதான் ஏத்துக்கணும் அப்படின்றது ஒண்ணும் நியமம் கிடையாது. நியாய தத்துவத்தை ஒத்துண்டாலே போரும். இல்ல இல்ல ஆர்ஷத்வாதி மகர்ஷிகள் பண்ணாதான பிரமாணம். மகர்ஷிகள் பண்ணாத வேண்டியதை போய் மனுஷரான நாதமுனிகள் சொன்னதை ஏத்துக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா, ஆர்ஷத்வாதி வஜதபி ந பிரதானம், ரிஷிகள் சொன்னதுதான் பிரமாணமா இருக்க முடியும், அதுதான் சரி அப்படின்றது ஒண்ணும் பிரதானம் கிடையாது. அதையே ஏத்துக்க வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா ரிஷிகள் சொன்னதை கூட எல்லாரும் கண்டனம் பண்றா. ரிஷிகள் சொன்னதையே எல்லாரும் கண்டனம் பண்றா. ஏன்னா ஒரு பண்டிதன் சொன்னதை இன்னொரு பண்டிதன் ஒத்துப்பானா? அப்படி இருந்துச்சு ரிஷிகள் நான் ஒன்று ஒத்துப்பானா? எல்லாரும் யோகிகள், உனக்கு இப்படி தெரிஞ்சதுன்னா எனக்கு இப்படி தெரியுது அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிடுறாப்பா. அதனால இத தவறு நீங்க சொல்றது.
எதிவா ரிஷிகள் சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எதிவா அப்படி ஆயிடுச்சுனாக்கா வார்த்திகம் அப்படி உபயுக்தம். அப்போ வார்த்திகத்தை ஒத்துக்க முடியுமா நீங்க? வார்த்திகம்னாக்கா என்ன சொல்றோம்? முக்தம் அனுக்த முக்த அனுக்த துருக்த சிந்தா வார்த்திகம் அப்படின்னு சொல்றார். சொல்லப்பட்டது, சொல்லப்படாதது, தப்பா சொன்னது, இந்த மூணுத்தையும் சிந்தனை பண்றதுதான் வார்த்திகம் அப்படின்னு வார்த்திக லட்சணம். அப்ப அதை ஒத்துக்கவே கூடாதுன்னு ஆயிடுமே. அதனால வார்த்திகம் அப்படி உபயுக்தம் எங்க சரியா இருக்கும், அதையும் நீங்க தள்ள வேண்டியதுதான். ஆனால் சாஸ்திரக்காரெல்லாம் என்ன சொல்றா, வார்த்தைகாரர் என்ன சொல்ற, ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் அந்தந்த வார்த்தைகாரர் என்ன சொல்றேன்னு பாருங்க அப்படின்னு பேரு. வியாக்கரணத்துல காத்தியாயனன்ற வார்த்திகம் பண்ணிட்டார். அந்த வார்த்திகத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா, அவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்ணுவாரு. அதனால அதெல்லாம் பிரமாணம் இல்லைன்னு ஆயிடுவேங்க. அல்லது எத்வா அல்லது வேற மாதிரி சொல்லலாம். நிகிலமப்பி கதஞ்சிது எல்லாமே, நிகிலமப்பி எல்லாமே என்னென்ன இருந்தோ அது அத்தனையும் கதஞ்சிது அப்படி இப்படி ஏதாவது சரி அட்ஜஸ்ட் சாமரஸ்யம் பண்ணி நேயம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லணும். எதையும் தவறா சொல்லக்கூடாது, அழகா விளக்கம் சொல்லணும்னு அர்த்தம். அந்நிய அப்படி இன்னும் சில பேர்லாம் கூட சரி ஏன் இவ்வாறாகவே கிம்ன நிர்வகந்தி அவெல்லாம் பண்ணலையான்னா, எல்லாருமே எப்படியோ சூத்திரக்காரர் சொன்னது தப்பா இருந்தா கூட சில பேர்லாம் என்ன பண்றான்னு அதை அப்படியே கூட ஏத்துக்கிறான். அதனால அதை ஒத்துக்கலாமே, அதை ஒத்துக்கலாம். சில பேர் சூத்திரக்காரர் சொன்னது கூட ஏத்துக்கிறான். எப்படி ஏத்துக்கிறான்னா அதை கொஞ்சம் சாமரஸ்யம் பண்ணணும், சரி பண்ணணும், சரி பண்ணிதான் ஏத்துக்கணும். சூத்திரக்காரர் என்ன பண்றக்க ஜெயமினி மகர்ஷிய ரெண்டு விதமா எழுதியிருக்க. சில இடத்துல ஜெயமினி மகர்ஷியை கண்டனம் பண்றார், சில இடத்துல ஜெயமினி மகர்ஷியை கொண்டாடுறார். அப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டு வரும். அதுக்கு உத்தமர் சுவாமி சாதிக்கிற, முதல்ல ஜெயமினி மகர்ஷி சுதந்திரமா எழுதிட்டார். அதன் பிறகு வியாசர ஆச்சாரியரா ஏத்துண்டு அவர்கிட்ட கிரந்தங்கள்லாம் சேவிச்ச உடனே அவர் சொல்றதுக்கு அனுகுணமா எழுதினார். அதனால இப்படி அவருக்கு ரெண்டு நிலைகள் இருக்கு, ரெண்டு தசைகள் இருக்கு அப்படின்னுட்டு சுவாமி சாதிச்சிருக்கார் உத்தமர் சுவாமி. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏத்துக்கிறதெல்லாம் என்னன்னா சூத்திரக்காரர் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டு வருமே. ஒரு சமயம் ஏத்துக்கிற, ஒரு சமயம் ஏத்துக்கல அப்படின்னாக்கா அவர் சொன்னது சில விஷயங்கள் தப்புன்னு சொல்றார். ஆனா அவரும் பிரம்மவித்து, பாதனியும் பிரம்மவித்து, அவுடோமியும் பிரம்மவித்து, எல்லாரும் பிரம்மவித்து தான். அதனால என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணுமா வேண்டாமா? அதனால இது அது சரி பண்ணணும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சரியா ஏதாவது ஒரு விதமா நயனம் பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த நியாய விஸ்தரம்ன்றது கௌதமர் சொன்னதுதான் வேண்டாம். நியாய தத்துவம் நாதமிகள் சாதிச்சு இருக்குது, அதை ஏத்துக்கலாம். ரிஷிகள் சொல்றதுதான் பிரமாணம்ன்ற கூட எடுத்துக்காதீங்க. யாரு வேணாலும் சொல்லலாம், அதுல உபபத்திய பாருங்க, சரியா இருக்கா பாருங்க, சரியா இருந்ததுன்னா அதை ஏத்துக்கோங்க அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். வித்யாஸ்தானேஷு தர்மேஷு இஹ யத கணயன் விஸ்தரம் நியாயபூர்வம் தத்ராபி ஆக்ஷபாதஹ சைதின நியதி நியாயதத்வே அனுகம்யே நார்ஷத்வாதி பிரதானம் क्वचिदपि यदि वा वार्तिकं क्वापि युक्तं यद्वा अनेयं कथञ्चित् निखिलमपि न किं निर्वहन्त्येव मन्ये। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।